அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டருக்கான நேர்காணல், அதாவது இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ அந்த இன்டர்வியூவில் என்ன நடக்குது, இப்போ அங்கே உள்ளே போய் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க, அங்கே வந்து மார்க் எப்படி போடுறாங்க, எவ்வளோ பேனல் இருக்குது, அதோடைய வெளிப்படைத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மாணவர்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண மாணவர்கள்ட்ட கேட்ட ஓரலாக கேட்ட விஷயங்களை வச்சு நம்ம வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இனி வரக்கூடிய மாணவர்களுக்கு இது உள்ள ஒரு பயனுள்ள தகவலாக அமையும். அடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறவங்களுக்கும் சரி, அடுத்த வருஷம் வரக்கூடிய கால்ஃபருக்கும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமையும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த இதை வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து 3 பேனல் வந்து வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுறது எப்படின்னா, ஒரு ஹால் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஹால் டிக்கெட்லேயே பிரிண்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு இன்டர்வியூக்கான டேட் எப்போ, ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ ஆஸ் பர் ரிப்போர்ட்டிங் டைமில் நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு நம்ம எஸ்ஏயில் எழுதிருக்க எல்லாருக்குமே ஒரே இடத்துல தான் இன்டர்வியூ நடக்குது. எங்கேன்னா சென்னையில் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு எக்மோரில் தான் நடக்குது. ஸோ அப்போ எல்லாருமே நீங்கள் அங்கே தான் போய் ஆஜராகணும். அங்கே வந்து உங்களுக்கு என்ன டைம் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைம் உங்கள் ஹால் டிக்கெட்டை காட்டிட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து உள்ளே போகிறப்போ ஒரு ஐடி கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ டம்மி நம்பர் ஒன்று போட்டு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து ஃபிசிக்கலுக்கு நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, செஸ்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு செஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்டர்வியூக்கு ஒரு டம்மி நம்பர் போட்டு ஒரு ஐடி கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த ஐடி கார்டில் ஆல்ரெடி அதுவே பிரிண்ட் ஆகி தான் இருக்குது. அவங்களுடைய நேம் எல்லாமே போட்டு பிரிண்ட் ஆகிருக்கிற ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளே போகிறப்போ ஹால் டிக்கெட் செக் பண்ணுறாங்க. இந்த டைமுக்கு உண்டான ஆள் தானே நீங்கள் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் செக் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபைலில் வந்து சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. வேறு எதையுமே உள்ளே கொண்டு போக முடியாது. பேனகேன்னு எதுவுமே கொண்டு போக முடியாது. ஸோ கொண்டு போக உள்ளே வந்து சர்டிஃபிகேட்டு, ஹால் டிக்கெட்டு, ஐடி ப்ரூஃப் இந்த 3 மட்டும்தான் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு உள்ளே அனுப்புகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பயோடேட்டா ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கீயே, இந்த இன்டர்வியூக்கான கீ ரோலே இந்த பயோடேட்டா ஃபார்ம் தான். இந்த பயோடேட்டா ஃபார்மில் ஒரு 10 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அந்த 10 கேள்வியிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கான கொஸ்டின்ஸாக வந்து இருக்க போகுது. ஸோ அந்த 10 கேள்வி என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா, என்ரோல்மெண்ட் நம்பர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்ன, அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய பெயர், அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அடுத்து உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களோட ஹாபிஸ் என்ன, அப்புறம் உங்களுக்கு பிடித்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் என்ன, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, டோட்டல் இயர் ஆஃப் சர்வீஸ் இன் போலீஸ். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி பிசியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க போலீஸ்லனா எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் அவார்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு அவார்டு ஏதாவது வாங்கியிருக்கீங்களா, அப்புறம் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குதா, அடுத்து வந்து ப்ரீவியஸ் ஒர்க்கு, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைவேட்டாக ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கவர்மெண்ட்டில் வேறு வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அப்போ ப்ரீவியஸ் ஒர்க் என்ன, ஸ்பெசிஃபிக் ஒர்க். ஸோ ஸ்பெசிஃபிக்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட்டாக வேலை பார்க்குறீங்க. இப்போ ஒரு நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட், இப்போ சுரேஷ் அகாடமி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அங்கே ஸ்பெசிஃபிக்காக என்ன ஒர்க் பார்க்குறீங்க, அங்கே வந்து நான் வந்து ரிசப்ஷனில் இருக்கிறேன் அல்லது டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறேன், அந்த மாதிரி உங்களுக்கு நோட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து உள்ளக்க வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில். இந்த பயோடேட்டாவில் இவ்வளோ தான் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். இதை தாண்டி உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து இருக்காது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேஜ் 2. ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்கள, என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. 10th 12th டிகிரி, அப்புறம் பிஎஸ்டிஎம்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் கோட்டானா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, வார்டு கோட்டானா வார்டு கோட்டா. ஸோ வாட் எவர் நீங்கள் சர்டிஃபிகேட்டில் அப்ளிகேஷனில் என்னென்ன சர்டிஃபிகேட்டை ரிலவெண்ட்டாக கொடுத்துருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. ஸோ அது போக உங்களுக்கு வந்து இங்கே என்எஸ்எஸ் என்சிசிக்கான மதிப்பெண்கள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 5 மார்க்குக்கு வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் இது வரைக்கும் கொடுக்காட்டா கூட அடுத்த டைமில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை காட்டி அதுக்கான மார்க்கை வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா, உங்களுக்கு தெரியல இந்த சர்டிஃபிகேட்டுக்கு மார்க் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க வெரிஃபை பண்ணி இதுக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறத மாதிரியும் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் இன்டர்வியூ நடக்கிற இடம் எல்லாமே ரொம்ப கூலாக, உங்களுக்கு எந்த வித பதற்றத்தையும் ஏற்படுத்தாமல் உங்களை வந்து ரொம்ப ஒரு ஜென்யூனாக ட்ரீட் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அட்மாஸ்பியரை வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், ரொம்ப உங்களை வந்து ரொம்ப கூலாக ட்ரீட் பண்ணுறதா வந்து மாணவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எந்தவித
பதட்டமும் அவங்களால ஆயிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஒரு என்ஷூராக இருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறப்ப இன்டர்வியூ நடந்து முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் உங்களுக்கு எந்தவித பதற்றத்தையும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க மாணவர்கள். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 12 பேர் அல்லது சம் பீப்புளை என்ன பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா ஒரு ரூம் கூட்டு போயிட்டு அங்கே போய் உங்களுக்கு லாட் சிஸ்டம்னா குழுக்கள், அதாவது மொத்தம் 3 பேனல் இருக்குது இல்லையா, அந்த 3 பேனலுக்கும் நீங்கள் எந்த பேனல் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க. அதுவும் எந்த நம்பர் உங்கள் கைக்கு வருதோ அது பிரகாரம் தான் நீங்கள் வந்து பேனலுக்கே போகிறீங்க. ஸோ முன்னாடியே டெஃபைன் பண்ணதே கிடையாது. ஸோ அப்போ 3 பேனலில் நீங்கள் எந்த பேனலுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து குழுக்களில் ஒன்று எடுக்கணும். அதில் வந்து 2 சைடு இருக்கும். ஒரு சைடில் பேனல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கும், இன்னொரு சைடில் சீட்டிங் நம்பர். இப்போ வந்து டோக்கன் மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடில் நம்பர் 1 போட்டிருப்பாங்க, இன்னொரு சைடில் நம்பர் 2னா 1வது பேனலில் 2வது ஆளாக நீங்கள் போய் இன்டர்வியூ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ லாட் எடுத்து டிசைட் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறப்ப இதில் வந்து அதாவது வெளிப்படைத்தன்மை இன்னும் நிறைய அதிகரிக்குது. ஏன்னா முன்னக்கூட்டியே இந்த கேண்டிடேட்டுக்கு இந்த பேனலில் அப்படிங்கிறது எந்த வித டெஃபைனுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு டிசிஷனே என்னது, லாட்டில் என்ன வருதோ அது பிரகாரம் தான் நீங்கள் வந்து பேனலுக்கே போகிறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு பேனலை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து 3 பேனல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த பேனல் நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு இயருக்கும் மாறுபடும். பேஸ்ட் அப்பான் தி நம்பர் ஆஃப் இன்டர்வியூக்கு வரக்கூடிய கேண்டிடேட்டை பொறுத்து மாறுபடும். ஸோ 3 பேனல் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஈச் பேனல்லையும் 4 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்களாம். ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் பண்ணக்கூடியது 4 பேர் இருப்பாங்களாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஏடிஜிபியில் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு, ஐஜி ரேங்கில் ஒருத்தர் இருக்கிறாரு, எஸ்பி ரேங்கில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அடுத்து டிஎஃப்ஓ ஃபயர் ஆஃபீஸரும் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. ஸோ எதுக்காண்டி இந்த வாட்டி ஃபயர்லேருந்து ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்கன்னா, இது வந்து ஜாயிண்ட் ரிக்ரூட்மெண்ட்டாக தான் உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணாங்க. ஸோ போலீஸ் எஸ்ஐக்கும் இருக்குது, அப்புறம் எஸ்எஃப்ஓ ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸருக்கான ரிக்ரூட்மெண்ட் இருக்குது. ஸோ 2 பேரும் அதில் இடம் பெறணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த 4 பேர் கொண்ட ஒரு பேனலை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேர், இந்த 4 கேடரில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒவ்வொரு பேனல்லையும் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் வந்த மெம்பர் அடுத்த நாள் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. அதை விட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, ஸோ மெம்பருக்குமே லாட் சிஸ்டம் தான். ஸோ மெம்பருக்குமே அவங்க எந்த பேனலில் போய் உட்கார போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, லாட் எடுத்துகிட்டு அவங்க அந்தந்த பேனலில் போய் உட்கார போகிறாங்க. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை பயங்கரமாக அதிகரிக்குது. இதுலேயும் எந்தவித டெஃபினிஷனுமே கிடையாது. ஸோ உண்மையிலே ரொம்ப பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு. ஸோ மெம்பருமே ஒரு ஏடிஜிபியில் ரேங்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, லாட் எடுப்பாங்க, அவங்க ஒரு பேனலில் போய் உட்காருவாங்க. அடுத்து ஐஜியில் இருக்கிறவங்க எடுப்பாங்க, எஸ்பி ரேங்க் இருக்கிறவங்க, டிஎஃப்ஓ எல்லோரும் ஒவ்வொரு லாட் எடுத்துகிட்டு அவங்கவுங்க அந்த பேனலுக்கு போய் உட்காந்துருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப யார் எந்த பேனலுக்கு போகிறாங்கிறது தெரியாது, மெம்பருக்கும் தெரியாது, இன்டர்வியூ அட்டன் பண்ண வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியாது. ஸோ அப்படிங்கிறக்கிறப்ப அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேனலை வந்து செட் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ. ஸோ பேனலெலாம் செட் பண்ணியாச்சு, கேண்டிடேட்டுக்கும் பேனல் அலோகேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு 10லேருந்து 15 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பயோடேட்டாவில் என்ன ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய கேள்வியே. அதை தாண்டி உங்களோட கேள்விகள் வந்து கிடையாது. ஸோ பயோடேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நோ நாலேஜ் செக்கிங். ஸோ இங்கே வந்து உங்களை அறிவு சம்மந்தமாக செக் பண்ணுற மாதிரி கேள்விகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கேட்ட கேள்விகளை பார்த்தாலே அப்படி தான் இருந்துச்சு நமக்கு. அடுத்து வந்து உங்களுடைய ஸ்மார்ட்னஸை எப்படி செக் பண்ணுறதுக்கான கேள்விகள் அதிகமாக இருக்குது. இதாக ஒரு விஷயம் சொல்லி அதில் நீங்கள் எந்த மாதிரி பதில் சொல்கிறீங்க, உங்களோட ஸ்மார்ட்னஸை செக் பண்ணுற மாதிரி, அப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையாக இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி, உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை செக் பண்ணுற மாதிரி, அப்புறம் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின், ஒரு சுச்சுவேஷன் சொல்லி இதில் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்குது. நிறைய கரண்ட் அஃபேர் ரிலேட்டடான கேள்விஸும் அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேள்விகள் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் கேட்ட கேள்விகளை நம்ம வந்து தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி வீடியோஸ்லாம் இருக்குது. அதை பார்த்தாலே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மோர் கிளாரிட்டி வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஸோ மார்க்கை பொறுத்த மட்டும் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கு வந்து 10 மார்க் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் 10க்கு உங்களுக்கு வந்து மார்க் வந்து போடுவாங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க். ஸோ மினிமம் மார்க் நம்ம டெஃபைன் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் போன முறை
அல்லது அதுக்கு முந்தின முறை வந்த ரிசல்ட் எல்லாத்தையும் பார்த்தப்ப அதில் மினிமமாக 4 மார்க்குக்கு கீழே யாருக்குமே போடலை. ஸோ அதை வச்சு நமக்கு வந்து ஒரு யூகத்தில் மினிமம் 4 மார்க்கு கீழே யாருக்கும் போடலை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ மினிமம் மார்க் ஒரு 4 மார்க் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். மேக்ஸிமம் மார்க் 10. ஸோ கடந்த முறை ரிசல்ட் எடுத்து பார்த்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பேருக்கு 10 மார்க் வரைக்கும் போட்டிருந்தாங்க. அப்போ எப்படி வச்சுக்கலாம்னா, ஸோ 10ல் 4லேருந்து ஒரு 10 வரைக்கும் உங்களுக்கு மார்க்குகள் வந்து உங்களுக்கு வேரி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதே வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மார்க் எப்படி போடுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாபில் போடுவாங்க. அதாவது ஃபஸ்ட் லேபு செகண்ட் ஸ்லாப் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஃபஸ்ட் லேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லேபே 75% மார்க் தான். அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கே. ஃபுல் மார்க் அங்கே போடவே மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ ஆனால் இங்கே வந்து ஃபுல் மார்க்கும் போட்டிருக்காங்க. கடந்த முறை உங்களுக்கு 7 பேருக்கு 10 மார்க் போட்டிருக்காங்க. மினிமம் 4 மார்க்கில் யாருக்குமே போடலை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 4 மார்க்லேருந்து மேக்ஸிமம் 10 மார்க் வரைக்கும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து மாறுபடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க் எல்லாமே ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்களாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஓஎம்ஆரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்கிறப்பையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபிசிக்கலில் வந்து ஃபில் பண்ணி அந்த ஓஎம்ஆர்லேயே ஷேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓஎம்ஆர் ரீட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மார்க் போயிடும். அதே மாதிரி தான் இன்டர்வியூக்கும் ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்குதா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் மார்க்கு இருக்கலாம். அதாவது இப்போ வந்து மார்க் வந்து இப்போ பேனலில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருமே மார்க் போட்டு அதில் என்ன ஆவரேஜ் வருதோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் வர மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸோ இங்கே வந்து 4 பேரோடைய மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேரோட இம்பாக்டும் இருக்கிறக்காண்டி அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வெளிப்படைத்தன்மை எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம உண்மையிலே ஒரு பெரிய விஷயம், ஒரு டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபிசிக்கல்லாம் நான் போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருமே அங்கே தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ ஒரு ரன்னிங் ஓடுறாங்கன்னு வைங்களேன், 100 மீட்டர் ஓடுறாங்கன்னா ஸோ 100 மீட்டர் இதுதான் ஃபைனல் லைன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய வால் கிளாக் வச்சுருப்பாங்க, அந்த டிஜிட்டல் கிளாக்கு. இப்படி ஒருத்தர் கிராஸ் பண்ணி ஓடி வராரு, இங்கனக்குள்ளே கேமரா வச்சுருப்பாங்க. அப்போ ஒருத்தர் கிராஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு என்ன டைம் வருது அப்படிங்கிற முதற்கொண்டு நோட் பண்ணிடுவாங்க. ஒரு செகண்ட் கூட கூடவும் போட முடியாது, குறையும் போட முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு வந்து அதில் வந்து ஏதாவது நம்மளுடைய மார்க் டபுள் ஸ்டாரா சிங்கிள் ஸ்டாரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம போய் அப்பீல் கேட்கலாம். அப்படி கேட்குறப்ப அவங்க அந்த கேமரா வீடியோ காட்டி இந்த செகண்டில் தான் முடிச்சிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு வந்து இதுதான் மார்க் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ரெக்கார்டு தான் பண்ணாங்க. ஸோ அதனால் ஒரு இடத்துலையும் தப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இன்டர்வியூலையும் எங்கேயுமே நடக்க வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா பேனல் மெம்பரும் டிசைட் பண்ண முடியாது, நீங்கள் எந்த பேனல் போகிறீங்கன்னு டிசைட் பண்ண முடியாது, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு டிசைட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ரொம்ப ஜென்யூனாக நடந்துட்டு இருக்குது. ஸோ உண்மையிலே ஒரு பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ப்ராசஸ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம், எக்ஸலன்னே சொல்லிடலாம். ஸோ ஒரு இயர்க்குள்ளே டக்குன்னு ரிட்டனு ஃபிசிக்கலு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அடுத்து மெடிக்கல்னு சொல்லிட்டு அந்த இயர்க்குள்ளே ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் வந்து இருக்குது. உண்மையிலே இதுவும் ரொம்ப அதோட விஷயம். அதாவது ஒருத்தர் வந்து கலந்துக்கிறப்ப அவங்களுக்கு வந்து டக்குன்னு அதில் வந்து ரிசல்ட் தெரிகிறப்ப அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் ஸ்பீடும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம ஓவராலாக கேட்ட விஷயத்தை வச்சு சொல்கிறோம். இதில் மேக்ஸிமம் சில விஷயங்கள் மாறலாம், சில விஷயங்கள் அப்படி கூட இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கான நேர்காணல், அதாவது இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ அந்த இன்டர்வியூவில் என்ன நடக்குது, இப்போ அங்கே உள்ளே போய் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறாங்க, அங்கே வந்து மார்க் எப்படி போடுறாங்க, எவ்வளோ பேனல் இருக்குது, அதோடைய வெளிப்படைத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் அது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண மாணவர்கள்ட்ட ஓவராலாக கேட்ட விஷயங்களை வச்சு நம்ம வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இனி வரக்கூடிய மாணவர்களுக்கு இது உள்ள ஒரு பயனுள்ள தகவலாக அமையும். அடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறவங்களுக்கும் சரி, அடுத்த வருஷம் வரக்கூடிய கால்ஃபருக்கும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமையும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த இதை வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 பேனல் வந்து வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுறது எப்படின்னா ஒரு ஹால் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே பிரிண்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு இன்டர்வியூக்கான டேட் எப்போ, ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ ஆஸ் பர் ரிப்போர்ட்டிங் டைமில் நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு நம்ம எஸ்ஏயில் எழுதிருக்க எல்லாருக்குமே ஒரே இடத்துல தான் இன்டர்வியூ நடக்குது. எங்கன்னா சென்னையில் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு எக்மோரில் தான் நடக்குது. ஸோ அப்போ எல்லாருமே நீங்கள் அங்கே தான் போய் ஆஜராகணும். அங்கே வந்து உங்களுக்கு
என்ன டைம் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்களோ அந்த டைம் உங்கள் ஹால் டிக்கெட்டை காட்டிட்டு நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகிறப்போ ஒரு ஐடி கார்டு வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. இப்போ வந்து ஃபிசிக்கலுக்கு நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும், அதை தாண்டி உங்களுக்கு செஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்டர்வியூக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு ஒரு ஐடி கார்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த ஐடி கார்டில் ஆல்ரெடி அதுவே பிரிண்ட் ஆகி தான் இருக்குது, உங்களுடைய நேம் எல்லாமே போட்டு பிரிண்ட் ஆகி இருக்கிற ஒரு ஐடி கார்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கு முன்னாடி உள்ளே போகிறப்போ ஹால் டிக்கெட் செக் பண்ணுறாங்க, இந்த டைமுக்கு உண்டான ஆள் தானே நீங்கள் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் செக் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஃபைலில் வந்து சர்டிஃபிகேட் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. வேறு எதையுமே உள்ளே கொண்டு போக முடியாது, பேனகேன்னு எதுவுமே கொண்டு போக முடியாது. ஸோ கொண்டு போக உள்ளே வந்து சர்டிஃபிகேட்டு, ஹால் டிக்கெட்டு, ஐடி ப்ரூஃப் இந்த 3 மட்டும்தான் நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிட்டு உங்களுக்கு உள்ளே அனுப்புகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோடேட்டா ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கீயே, இந்த இன்டர்வியூக்கான கீ ரோலே இந்த பயோடேட்டா ஃபார்ம் தான். இந்த பயோடேட்டா ஃபார்மில் ஒரு 10 கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அந்த 10 கேள்வியிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கொஷின்ஸை வந்து இருக்க போகுது. ஸோ அந்த 10 கேள்வி என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் நம்பர், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்ன, அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அடுத்து உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களோட ஹாபிஸ் என்ன, அப்புறம் உங்களுக்கு பிடித்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் என்ன, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இயர் ஆஃப் சர்வீஸ் இன் போலீஸ். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி பிசியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க போலீஸ்லனா எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் அவார்ட்ஸ், நீங்கள் ஏதாவது ஒரு அவார்டு ஏதாவது வாங்கியிருக்கீங்களா, அப்புறம் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்குதா. அடுத்து வந்து ப்ரீவியஸ் ஒர்க்கு, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரைவேட்டாக ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கவர்மெண்ட்டில் வேறு வேலை பார்த்துட்டு இருக்கலாம். அப்போ ப்ரீவியஸ் ஒர்க் என்ன, ஸ்பெசிஃபிக் ஒர்க். ஸோ ஸ்பெசிஃபிக்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட்டாக வேலை பார்க்குறீங்க, இப்போ ஒரு நேம் ஆஃப் த இன்ஸ்டியூட், இப்போ சுரேஷ் அகாடமி நீங்கள் சொல்கிறீங்கன்னா அங்கே ஸ்பெசிஃபிக்காக என்ன ஒர்க் பார்க்குறீங்க, அங்கே வந்து நான் வந்து ரிசப்ஷனில் இருக்கிறேன் அல்லது டீச்சிங் ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறேன், அந்த மாதிரி உங்களுக்கு நோட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து உள்ளக்க வந்து உங்களுடைய கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில். இந்த பயோடேட்டாவில் இவ்வளோ தான் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், இதை தாண்டி உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து இருக்காது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 2. ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் நீங்கள் கொடுத்துருப்பீங்கள, என்னென்ன டீட்டெயிலாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. 10th 12th டிகிரி, அப்புறம் பிஎஸ்டிஎம்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் கோட்டானா ஸ்போர்ட்ஸ் கோட்டா, வார்டு கோட்டானா வார்டு கோட்டா. ஸோ வாட் எவர் நீங்கள் சர்டிஃபிகேட்டில் அப்ளிகேஷனில் என்னென்ன சர்டிஃபிகேட்டை ரிலவெண்ட்டாக கொடுத்துருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. ஸோ அது போக உங்களுக்கு வந்து இங்கே என்எஸ்எஸ் என்சிசிக்கான மதிப்பெண்கள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 5 மார்க்குக்கு வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் இது வரைக்கும் கொடுக்காட்டா கூட அந்த அடுத்த டைமில் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை காட்டி அதுக்கான மார்க்கை வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னென்னா உங்களுக்கு தெரியல இந்த சர்டிஃபிகேட்டுக்கு மார்க் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க வெரிஃபை பண்ணி இதுக்கு இருக்குது இல்லை அப்படிங்கிறத மாதிரியும் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. மேக்ஸிமம் இன்டர்வியூ நடக்கிற இடம் எல்லாமே ரொம்ப கூலாக, உங்களுக்கு எந்த வித பதற்றத்தையும் ஏற்படுத்தாமல் உங்களை வந்து ரொம்ப ஒரு ஜென்யூனாக ட்ரீட் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அட்மாஸ்பியரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், ரொம்ப உங்களை வந்து ரொம்ப கூலாக ட்ரீட் பண்ணுறதா வந்து மாணவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. எந்தவித பதட்டமும் அவங்களால ஆயிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஒரு என்ஷூராக இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே போகிறப்ப இன்டர்வியூ நடந்து முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் உங்களுக்கு எந்தவித பதற்றத்தையும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க மாணவர்கள். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 12 பேர் அல்லது சம் பீப்புளாக என்ன பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா ஒரு ரூம் கூட்டு போயிட்டு அங்கே போய் உங்களுக்கு லாட் சிஸ்டம்னா குழுக்கள், அதாவது மொத்தம் 3 பேனல் இருக்குது இல்லையா, அந்த 3 பேனலுக்கும் நீங்கள் எந்த பேனல் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க. அதுவும் எந்த நம்பர் உங்கள் கைக்கு வருதோ அது பிரகாரம் தான் நீங்கள் வந்து பேனலுக்கே போகிறீங்க. ஸோ முன்னாடியே டெஃபைன் பண்ணதே கிடையாது. ஸோ அப்போ 3 பேனலில் நீங்கள் எந்த பேனலுக்கு போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து குழுக்களில் ஒன்று எடுக்கணும். அதில் வந்து 2 சைடு இருக்கும். ஒரு சைடில் பேனல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கும், இன்னொரு சைடில் சீட்டிங் நம்பர். இப்போ வந்து டோக்கன் மாதிரி தான் இருக்கும். ஒரு சைடில் நம்பர் 1 போட்டிருப்பாங்க, இன்னொரு சைடில் நம்பர் 2னா 1வது பேனலில் 2வது ஆளாக நீங்கள் போய் இன்டர்வியூ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஸோ லாட் எடுத்து
டிசைட் பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறப்ப இதில் வந்து அதாவது வெளிப்படைத்தன்மை இன்னும் நிறைய அதிகரிக்குது. ஏன்னா முன்னக்கூட்டியே இந்த கேண்டிடேட்டுக்கு இந்த பேனலில் அப்படிங்கிறது எந்த வித டெஃபைனுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு டிசிஷனே என்னது, லாட்டில் என்ன வருதோ அது பிரகாரம் தான் நீங்கள் வந்து பேனலுக்கே போக போகிறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு பேனலை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து 3 பேனல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த பேனல் நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு இயருக்கும் மாறுபடும். பேஸ்ட் அப்பான் தி நம்பர் ஆஃப் இன்டர்வியூக்கு வரக்கூடிய கேண்டிடேட்டை பொறுத்து மாறுபடும். ஸோ 3 பேனல் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஈச் பேனல்லையும் 4 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்களாம். ஸோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் பண்ணக்கூடியது 4 பேர் இருப்பாங்களாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஏடிஜிபியில் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு, ஐஜி ரேங்கில் ஒருத்தர் இருக்கிறாரு, எஸ்பி ரேங்கில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அடுத்து டிஎஃப்ஓ ஃபயர் ஆஃபீஸரும் ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. ஸோ எதுக்காண்டி இந்த வாட்டி ஃபயர்லேருந்து ஒருத்தரை கொண்டு வந்திருக்காங்கன்னா, இது வந்து ஜாயிண்ட் ரிக்ரூட்மெண்ட்டாக தான் உங்களுக்கு வந்து கால்ஃபர் பண்ணாங்க. ஸோ போலீஸ் எஸ்ஐக்கும் இருக்குது, அப்புறம் எஸ்எஃப்ஓ ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸருக்கான ரிக்ரூட்மெண்ட் இருக்குது. ஸோ 2 பேரும் அதில் இடம் பெறணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த 4 பேர் கொண்ட ஒரு பேனலை வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேர், இந்த 4 கேடரில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒவ்வொரு பேனல்லையும் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மெம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒரு நாள் வந்த மெம்பர் அடுத்த நாள் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்காங்க. அதை விட ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, ஸோ மெம்பருக்குமே லாட் சிஸ்டம் தான். ஸோ மெம்பருக்குமே அவங்க எந்த பேனலில் போய் உட்கார போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாது. ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, லாட் எடுத்துகிட்டு அவங்க அந்தந்த பேனலில் போய் உட்கார போகிறாங்க. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை பயங்கரமாக அதிகரிக்குது. இதுலேயும் எந்தவித டெஃபினிஷனுமே கிடையாது. ஸோ உண்மையிலே ரொம்ப பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு. ஸோ மெம்பருமே ஒரு ஏடிஜிபியில் ரேங்கில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, லாட் எடுப்பாங்க, அவங்க ஒரு பேனலில் போய் உட்காருவாங்க. அடுத்து ஐஜியில் இருக்கிறவங்க எடுப்பாங்க, எஸ்பி ரேங்க் இருக்கிறவங்க, டிஎஃப்ஓ எல்லோரும் ஒவ்வொரு லாட் எடுத்துகிட்டு அவங்கவுங்க அந்த பேனலுக்கு போய் உட்காந்துருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப யார் எந்த பேனலுக்கு போகிறாங்கிறது தெரியாது, மெம்பருக்கும் தெரியாது, இன்டர்வியூ அட்டன் பண்ண வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியாது. ஸோ அப்படிங்கிறக்கிறப்ப அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேனலை வந்து செட் பண்ணியிருக்கதை வந்து சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ. ஸோ பேனல்லாம் செட் பண்ணியாச்சு, கேண்டிடேட்டுக்கும் பேனல் அலோகேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு 10லேருந்து 15 நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பயோடேட்டாவில் என்ன ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களுடைய கேள்வியே. அதை தாண்டி உங்களோட கேள்விகள் வந்து கிடையாது. ஸோ பயோடேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நோ நாலேஜ் செக்கிங். ஸோ இங்கே வந்து உங்களை அறிவு சம்மந்தமாக செக் பண்ணுற மாதிரி கேள்விகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கேட்ட கேள்விகளை பார்த்தாலே அப்படி தான் இருந்துச்சு நமக்கு. அடுத்து வந்து உங்களுடைய ஸ்மார்ட்னஸை எப்படி செக் பண்ணுறதுக்கான கேள்விகள் அதிகமாக இருக்குது. இதாக ஒரு விஷயம் சொல்லி அதில் நீங்கள் எந்த மாதிரி பதில் சொல்கிறீங்க, உங்களோட ஸ்மார்ட்னஸை செக் பண்ணுற மாதிரி, அப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையாக இருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி, உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை செக் பண்ணுற மாதிரி, அப்புறம் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின், ஒரு சுச்சுவேஷன் சொல்லி இதில் நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்குது. நிறைய கரண்ட் அஃபேர் ரிலேட்டடான கேள்விஸும் அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேள்விகள் தான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் கேட்ட கேள்விகளை நம்ம வந்து தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி வீடியோஸ்லாம் இருக்குது. அதை பார்த்தாலே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மோர் கிளாரிட்டி வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் மார்க். ஸோ மார்க்கை பொறுத்த மட்டும் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கு வந்து 10 மார்க் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் 10க்கு உங்களுக்கு வந்து மார்க் வந்து போடுவாங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க். ஸோ மினிமம் மார்க் நம்ம டெஃபைன் பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் போன முறை அல்லது அதுக்கு முந்தின முறை வந்த ரிசல்ட் எல்லாத்தையும் பார்த்தப்ப அதில் மினிமமாக 4 மார்க்குக்கு கீழே யாருக்குமே போடலை. ஸோ அதை வச்சு நமக்கு வந்து ஒரு யூகத்தில் மினிமம் 4 மார்க்கு கீழே யாருக்கும் போடலை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ மினிமம் மார்க் ஒரு 4 மார்க் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். மேக்ஸிமம் மார்க் 10. ஸோ கடந்த முறை ரிசல்ட் எடுத்து பார்த்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பேருக்கு 10 மார்க் வரைக்கும் போட்டிருந்தாங்க. அப்போ எப்படி வச்சுக்கலாம்னா, ஸோ 10ல் 4லேருந்து ஒரு 10 வரைக்கும் உங்களுக்கு மார்க்குகள் வந்து உங்களுக்கு வேரி ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இதே வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மார்க் எப்படி போடுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லாபில் போடுவாங்க. அதாவது ஃபஸ்ட் லேபு, செகண்ட் லேபு அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஃபஸ்ட் லேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லேபே 75% மார்க் தான். அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கே. ஃபுல் மார்க் அங்கே போடவே மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சியில்.
ஸோ ஆனால் இங்கே வந்து ஃபுல் மார்க்கும் போட்டிருக்காங்க. கடந்த முறை உங்களுக்கு 7 பேருக்கு 10 மார்க் போட்டிருக்காங்க. மினிமம் 4 மார்க்கில் யாருக்குமே போடலை. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 4 மார்க்லேருந்து மேக்ஸிமம் 10 மார்க் வரைக்கும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து மாறுபடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க் எல்லாமே ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்களாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஓஎம்ஆரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட் நடக்கிறப்பையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபிசிக்கலில் வந்து ஃபில் பண்ணி அந்த ஓஎம்ஆர்லேயே ஷேட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓஎம்ஆர் ரீட் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மார்க் போயிடும். அதே மாதிரி தான் இன்டர்வியூக்கும் ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்குதா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் மார்க்கு இருக்கலாம். அதாவது இப்போ வந்து மார்க் வந்து இப்போ பேனலில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருமே மார்க் போட்டு அதில் என்ன ஆவரேஜ் வருதோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் வர மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஸோ இங்கே வந்து 4 பேரோடைய மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேரோட இம்பாக்டும் இருக்கிறக்காண்டி அந்த மாதிரி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வெளிப்படைத்தன்மை எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து நம்ம உண்மையிலே ஒரு பெரிய விஷயம், ஒரு டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபிசிக்கல்லாம் நான் போயிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருமே அங்கே தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ ஒரு ரன்னிங் ஓடுறாங்கன்னு வைங்களேன், 100 மீட்டர் ஓடுறாங்கன்னா ஸோ 100 மீட்டர் இதுதான் ஃபைனல் லைன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய வால் கிளாக் வச்சுருப்பாங்க, அந்த டிஜிட்டல் கிளாக்கு. இப்படி ஒருத்தர் கிராஸ் பண்ணி ஓடி வராரு, இங்கனக்குள்ளே கேமரா வச்சுருப்பாங்க. அப்போ ஒருத்தர் கிராஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு என்ன டைம் வருது அப்படிங்கிற முதற்கொண்டு நோட் பண்ணிடுவாங்க. ஒரு செகண்ட் கூடவும் போட முடியாது, குறையவும் போட முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு வந்து அதில் வந்து ஏதாவது நம்மளுடைய மார்க் டபுள் ஸ்டாரா சிங்கிள் ஸ்டாரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம போய் அப்பீல் கேட்கலாம். அப்படி கேட்குறப்ப அவங்க அந்த கேமரா வீடியோ காட்டி இந்த செகண்டில் தான் முடிச்சிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு வந்து இதுதான் மார்க் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ரெக்கார்டு தான் பண்ணாங்க. ஸோ அதனால் ஒரு இடத்துலையும் தப்புகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இன்டர்வியூலையும் எங்கேயுமே நடக்க வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா பேனல் மெம்பரும் டிசைட் பண்ண முடியாது, நீங்கள் எந்த பேனல் போகிறீங்கன்னு டிசைட் பண்ண முடியாது, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு டிசைட் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ரொம்ப ஜென்யூனாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ உண்மையிலே ஒரு பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியோட ப்ராசஸ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம், எக்ஸலன்னே சொல்லிடலாம். ஸோ ஒரு இயர்க்குள்ளே டக்குன்னு ரிட்டனு ஃபிசிக்கலு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ அடுத்து மெடிக்கல்னு சொல்லிட்டு அந்த இயர்க்குள்ளே ரொம்ப ஸ்பீடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராசஸ் வந்து இருக்குது. உண்மையில் இதுவும் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஒருத்தர் வந்து கலந்துக்கிறப்ப அவங்களுக்கு வந்து டக்குன்னு அதில் வந்து ரிசல்ட் தெரிகிறப்ப அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் ஸ்பீடும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே நம்ம ஓவராலாக கேட்ட விஷயத்தை வச்சு சொல்கிறோம். இதில் மேக்ஸிமம் சில விஷயங்கள் மாறலாம், சில விஷயங்கள் அப்படி கூட இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.